அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவன். நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், யாருமே என்ன விசாரிக்கல. எங்க அம்மா இறந்த நாள், இன்னைக்கு தனிமையில் அழுகிறேன். என்னை யாரும் விசாரிக்கல, யாரும் ஃபோன் பண்ணி கேட்கல, யாரும் எனக்கு லெட்டர் போடலை, இமெயில் அனுப்பல என்று துக்கத்தோடு இருக்கிறீர்களா? வேலை போயிடுச்சு, இப்படிப்பா இருக்கிற, என்ன உதவி வேணும்னு யாரும் விசாரிக்கல என்று கலங்குகிறீர்களா? உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் அருள்நாதர் இயேசு. 1 பேதுரு 5:7 கூறுகிறது போல, அவர் இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மனுஷன்கிட்ட போய் உட்கார்ந்து உங்கள் கவலையெல்லாம் சொன்னாலும் என்ன பயன்? யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? நேற்று ஒருவர் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ கேட்டாங்க, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு. நான் சொன்னேன், மை ஃப்ரெண்ட் இஸ் ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய சிநேகிதர் பரிசுத்த ஆவியானவர், இறைவன் இயேசுவின் ஆவியானவர் தான். நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் எப்பொழுது ஒப்பு கொடுத்தேனோ அன்று வந்து அவர் பேசினார். அவர் சொன்னார், பால், உனக்கு இது வரைக்கும் உலக வாழ்க்கையிலே பாவத்தின் வழியிலே எத்தனையோ நண்பர்கள் இருந்தார்கள், ஆனால் இனி ஒருவர் கூட உன்னோடு இருக்க மாட்டார்கள். நான் மட்டும்தான் உனக்கு சிநேகிதராக இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் 46 வருஷம் அப்படியே அவரே எனக்கு சிநேகிதராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போகிறேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டோடு வழியாக போகிறேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேரத்தை செலவழிக்கிறேன் என்று நானும் போவதில்லை, என் மனைவியும் போவதில்லை, என் பிள்ளைகளும் போவதில்லை, என் பேரப்பிள்ளைகளும் போவதில்லை. கேத்தியும் சொல்லுவார், தாத்தா எல்லாரும் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு வெளியே போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் ஜெபகோபுரத்துக்கு போகிறது இஷ்டம், பாட்டு பாடுறதுக்கு போகிறது இஷ்டம், டெலிவிஷன் நிகழ்ச்சியில் பேசுறது போகிறது இஷ்டம், ஸ்கூலுக்கு போகிறது இஷ்டம். ஆனால் நான் யார் வீட்டுக்கும் போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இதே ஃபுல்லாக இருக்கு தாத்தா என்று சொல்லுவாள். எவ்வளோ பெரிய காரியம்! ஆண்டவரோடு இணைந்திருந்து, குடும்பத்தோடு இணைந்திருந்து, இருந்தாலும் எத்தனையோ லட்சம் மக்களுக்கு ஒரு சிநேகிதராக ஆசீர்வாதமாக இருப்பது எவ்வளோ பெரிய காரியம்! இதற்கெல்லாம் ஒரே வழி, ஆண்டவர் எங்களை விசாரிக்கிறவர். எங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீதே நாங்கள் வைக்கிறோம். காலையில் எழுப்பி விடுவார். அன்னைக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் சரியான வசனத்தை முன்னதாகவே கொடுப்பார். அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும்படி செய்வார். அந்த நேரத்தில் அவர் வந்து மற்றவர்களுக்கு, குடும்பத்தினருக்கு, மற்ற ஜனங்களுக்கு, தேச தலைவர்களுக்கு, ஊழியக்காரருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். அதை அந்த நாளில் நான் செய்வதுண்டு. அந்த நாள் முடிக்கும் பொழுது ஒரு மன நிறைவோடு படுக்கைக்கு போகும்படி ஆண்டவர் செய்வார். என்ன போராட்டம் வந்தாலும் ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் என்னை ஒன்றும் நடக்காது. இயேசு என்னை ஆயத்தப்படுத்தி விட்டார், இன்னைக்கு இந்த வசனம் கொடுத்தார் என்று சொல்லி தைரியமாய் நடக்கும்படி செய்யும். அந்த பாடுகள் எல்லாவற்றின் மீதும் நடந்து அவைகளை மேற்கொண்டு ஒரு தீங்கும் தொடாதபடி காப்பாற்றப்பட்டு நற்பெயரோடும் நற்கீர்த்தியோடும் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை ஊழியத்தின் மூலம், யூனிவர்சிட்டி மூலம், சமுதாய வாழ்க்கையின் மூலம், ஏழைகளை பராமரிப்பதன் மூலமாக ஜெயத்தோடு செய்யும்படி, குடும்பத்தோடு அதை அனுபவிக்கும்படி செய்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. எனக்கு அருமையானவர்களே, நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? முதலாவது அவருடைய அன்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார். 1 யோவான் 4:19 படி, அவர் முன்னதாக நம் மீது அன்பு கொண்டபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவ்வளவுதான். இயேசுப்பா என்னை நேசிக்கிறார். என்ன துக்கம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அதே சொல்லுங்கள், ஜீசஸ் லவ்ஸ் மீ. 2வது, அவருடைய வல்லமையில் நம்பிக்கையாயிரு. எபேசியர் 3:20 படி,
நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை விளங்குகிறது. நம்ம கேட்கறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாக வாக்கியம் வருது. அவருடைய அன்பின் மீது நம்பிக்கை, அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் திருப்புவார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக தருவார். நம்மை கனம் பண்ணுவார். ஒன்றும் நாம் இழந்து போவதில்லை. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று தருவாராக. இயேசுப்பா, மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், உம்மை நம்புகிறவன் செழிப்பான். தயவு செய்து அவர்கள் தங்கள் பாரங்களை எல்லாம் மீது இப்பொழுது வைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும். நீதிமான் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. இந்த அருளை அவர்களுக்கு தாரும். பாரத்தை நீக்கி சமாதானத்தோடு இன்று வாடும்படி செய். இன்று எல்லா வாசலும் அனுகூலமாக அவர்களுக்கு இருக்கட்டும், செழிக்கட்டும், சம்பூர்ணமடையட்டும், திருப்தியாய் ஞானத்தோடு உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. ආදරණීය සහෝදර සහෝදරනි, යේසු කැඳවයි සේවය සමාජ මාධ්‍ය සේවයට ඔබ සාදරයෙන් පිළිගනිමු. යේසු කැඳවයි සමාජ මාධ්‍ය සේවය යනු ශ්‍රී ලංකාවේ ජනතාවට දේව වචනය, දෛනික ආශිර්වාදයන්, යාත්නා සහ බලාපොරොත්තු පණිවිඩ සමග සමාජ මාධ්‍ය ඔස්සේ ළඟා කරන ආශිර්වාදමත් සේවයකි. අපගේ දෛනික ආශිර්වාදයන් ඔබේ ජීවිතයට එක් කරගන්න යේසු කැඳවයි සමාජ මාධ්‍ය පිටුව අදම ෆොලෝ, ලයික්, සබ්ස්ක්‍රයිබ් කරන්න. එමෙන්ම ආචාර්ය පෝල් තිනකරන් සහ පවුලේ සමාජිකයන් විසින් ඉදිරිපත් කරන දෛනික පොරොන්දු වචන ආශිර්වාදයෙන් පිරුණු සිංහල උපසිරසි සමග නැරඹීමටද ඔබට අවස්ථාව ලැබේ. දිනපතා දේව වචනය, ආශිර්වාදමත් පණිවිඩය, යාත්නා සහ විශේෂ අලුත්ම යාවත් කාලීන කිරීම් ඔබට නොමිලේ ලබා ගන්න. අදම අප සමග එක්වන්න. இயேசு அழைக்கிறார் சமூக ஊடக ஊழியம் என்பது இலங்கையில் உள்ள மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை, தினசரி ஆசீர்வாதங்கள், ஜெபங்கள் மற்றும் நம்பிக்கையின் செய்திகளை சமூக ஊடகங்கள் மூலம் கொண்டு சேர்க்கும் ஒரு ஆசீர்வாதமான ஊழியமாகும். எங்களின் தினசரி ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் சமூக ஊடக பக்கங்களை இன்றே ஃபாலோ, லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் டாக்டர் பால் தினகரன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் வழங்கும் தினசரி வாக்குத்தத்த வசனங்களையும் ஆசீர்வாதம் நிறைந்த சிங்கள உபத்தலைப்புகளுடன் காணும் வாய்ப்பை பெறலாம். தினமும் தேவனுடைய வார்த்தை, ஆசீர்வாதமான செய்திகள், ஜெபங்கள் மற்றும் சிறப்பு புதிய அறிவிப்புகள் அனைத்தும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள். எமது 24 மணி நேர ஜெப சேவையை பெற்றுக்கொள்ள 0114881111 என்ற இலக்கத்திற்கு அல்லது 0112555401 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தவும். අපගේ පැවිසි අතර යාඥා සේවාවන් ලබා ගැනීම සඳහා 0114 88 යන අංකයට හෝ 0112 555 601 යන අංකයට හෝ ඇමතීමෙන් ඔබට යාඥාවන් ලබාගත හැකිය. ඔබ උදෙසා යාඥා කිරීමට අපගේ යාඥා මැදිහත්කරුවන් ආශාවෙන් බලා සිටිති.